இந்த நபர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வந்து பார்க் பண்ணி வச்சிருக்கிற ஒரு காருக்கு முன்னால நிறுத்திட்டு அந்த காரை கிளீன் பண்ற மாதிரியே அது கிட்ட வந்து யாருக்கும் தெரியாம கிளாஸ் சக்ஷன் கப் அந்த காருடைய விண்ட்ஷீல்டு மேல ஒட்டி விட்டுட்டு அது மேல ஒரு துணியை பொத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த காரை கிளீன் பண்ற மாதிரியே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா யாருக்கும் தெரியாம அந்த காருடைய விண்ட்ஷீல்டு அப்படியே தனியா கலட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு திருட்டு பையனே தெரியாம இன்னொருத்தரும் அவருடைய கார் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு என்னுடைய காரையும் கிளீன் பண்ணி வைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு போறாரு. இப்போ இந்த நபரும் ஃபுல்லா அந்த விண்ட்ஷீல்டை கலட்டின பிறகு அப்படியே அலைக்கா தூக்கி அவருடைய ஆட்டோக்குள்ள வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரத்துல இன்னொரு இடத்துல ஒருத்தர் அவருடைய கார் எடுக்கலான்னு வரும்போது அவருடைய கார் கீ அங்க இருந்து ஒரு டிரைனேஜுக்குள்ள விழுந்துடுது. அதை ஒரு எப்படா எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பக்கத்துல ஒரு கம்பி வேலி இருக்கும். அதுல இருக்கிற ஒரு கம்பியை புடுங்கி அதுக்குள்ள விட்டு எப்படியோ எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த இந்த திருடன் வழியில இவருடைய காரையும் பார்த்துட்டு அவனுடைய ஆட்டோவை நிப்பாட்டிடுறான். நிப்பாட்டி அவங்க கிட்ட இருந்த ஒரு ஏர் பேக் எடுத்துட்டு வந்து இந்த காரு கடியில போட்டு விட்டுட்டு அதோடைய ஓசை எடுத்துட்டு போயிட்டு அவனுடைய ஆட்டோவுடைய சைலன்சர்ல சொருவி விட்டுக்கிறான். சொருகிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே அந்த ஏர் பேக் உள்ள ஏர் ஃபில் ஆகி அப்படியே அந்த கார் ஜாக்கி போட்டு தூக்குன மாதிரி மேல தூக்குது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் டிரைனேஜுக்குள்ள விழுந்த அந்த கீ அந்த நபர் வெளியில எடுத்துறாரு. எடுத்துட்டு என்னடா நம்ம கார் இப்படி சாயுதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எட்டி பாக்குறாரு. பார்த்தா அந்த திருடன் இவருடைய காருடைய வீல டூல்ஸ் எல்லாம் வச்சு பக்காவா கலட்டிக்கிட்டு இருக்கான். கலட்டி முடிச்சிட்டு அந்த டயரை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு வந்து ஆட்டோக்குள்ள வைக்கலான்னு ஆட்டோவுடைய டோரை ஓபன் பண்றான். பார்த்தா உள்ள அந்த நபர் கையில ஹேண்ட் கஃப் கன் எல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் ஒரு போலீஸ் போல. அவரை பார்த்த உடனே இவன் வேற வழி இல்லாம சரண்டர் ஆயிட்டு அவனே அந்த ஹேண்ட் கஃப் வாங்கி அவனுடைய கையில மாட்டிக்கிறான். கடைசியில அந்த போலீஸ் அவன் கை மேலேயே அந்த காருடைய வீல தூக்கி வச்சுட்டு இப்படியே பின்னால நடந்து வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு.